ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா ஏஸ் ப்ரோ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரையில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய பேட்டரியை பொறுத்தவரையில் 14.4 கிலோவாட் ஹவர் பேட்டரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. பவரை பொறுத்தவரையில் 28 கிலோவாட்டு. டார்க்குன்னு பார்த்தோன்னா 104 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய மோட்டாரை பொறுத்தவரையில் PMSMனு சொல்லுவோம், பெர்மனண்ட் மேக்னெட் சிங்க்ரனைஸ் மோட்டார்னு சொல்லுவோம். இந்த மோட்டார் பொறுத்தவரை நல்ல ஸ்மூத் ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லை, ADAS கேமரா சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளீட் எட்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்கா இருக்குது. வண்டியை பொறுத்தவரையில் ஸ்டியரிங் மெக்கானிக்கல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பேலோடுன்னு பார்த்தோம்னா நல்லா இருக்குது. இதில் முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு 50 km/hன்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக சஸ்பென்ஷன் மெக்பர்சன் ஸ்ட்ரட் டைப்பு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில். ரியரை பொறுத்தவரை செமி ட்ரைலிங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்தவரை 145 R12 டைப். லென்த்தை பொறுத்தவரை 3560 mm, விட்த்து 1497 mm. வீல் பேஸை பொறுத்தவரை 1800 mm கொடுத்துருக்காங்க. இதோட பேலோடு 750 kg கொடுத்துருக்காங்க. பேட்ரி ஹை வோல்டேஜ் பேட்ரி கொடுத்துருக்காங்க. லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட்டுன்னு சொல்லுவோம். சீட்டிங்கை பொறுத்தவரையில் டிரைவர் +1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே மாடர்ன் ஸ்டைலில் டச் ஸ்க்ரீன் அமைப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குது. வண்டி ஈஸியாக சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபெசிலிட்டி எல்லாமே. இது இந்த மைக்ரோ செக்மெண்ட்டில் இது இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதில் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை, விலை குறைவாகவும் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய ரோட்ஸுக்காகவே முக்கியமாக நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் டாட்டா தயாரிச்சிருக்காங்க இந்த வண்டியை. இது இப்போதைக்கு இந்த பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் காட்டியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஆன் த ரோடுக்கு வரப்போகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வண்டி பக்காவான ஒரு இதில் தான் கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி வைஸ்லேயும் சரி, மற்ற லுக்கு வைஸ்லேயும் சரி, பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த வண்டி வரும்போது 10 லட்சத்துக்கு உள்ளாலே வர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரைஸ் இந்தியன் கவர்மெண்ட்டுமே இதுக்கு சப்சிடி எல்லாமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி வரும்போது நல்ல மார்க்கெட்டில் இடம் பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்குள்ள காம்படிட்டருக்கு ஏற்ற மாதிரி அமைப்பில் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. ஸோ எல்லா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸுமே இதில் இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய டாட்டா ஏஸ் 1000 இந்த வண்டிகளுக்கு இணையாக இதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டியை தான் கொடுக்குது. இதில் நிறைய புது டெக்னாலஜி எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட்டு சார்ஜிங் எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, வீல்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷாக இருக்குது. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இன்டீரியரில் பார்த்தோன்னா நல்ல டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே மற்றும் டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டி கூடிய சீக்கிரமே ஆன் த ரோடுக்கு வரப்போகுது. இதில் நல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்ல கிறிஸ்டல் கிளியரில் LED ஹெட்லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.